தாழ்க்கையில நமஸ்காரங்கள். श्रीनिवासेति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि यस्तात्मीयपरं वरप्रदगुरु वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीश्रीनिवासाद्गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनियं श्रेयोनिधेः श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेलिनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षण इति त्वैगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्येतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। विगाहे यामुनं तीर्थं साधुबृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतातरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नेकमिकं तत्त्वम् अस्तामलकथाङ्गतं यस्य सारस्वतस्रोतोऽकुलामोदवासितं कृतीनां विश्रमायालं शठारिं तमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगत्थितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेथिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं शिरोशीरொன்னுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே மையாதோதார் நீள்வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு प्रख्यात श्रुति विभवान् गुरून् शेषान् प्रश्रित्य प्रणेति वेङ्कटेशः लक्ष्मीश प्रपदन वैभव प्रतिष्ठां रागान्ध्य प्रशमनकरीं रहस्य रक्षां लक्ष्मीपतेर्यतिपतेश्चिदैकधां नोः योऽसोदया पुरा समजनिष्ठते जगद्धितार्थं प्राच्यं प्रकाशयितुवः परमं रहस्यं संवादयेष शरणागतिमन्त्रसारः चिरजित् परतत्त्वानां तत्त्वयाथार्थ्यवेदिने रामानुजाय मुने नमो मम गरीयसे। ते रामानुजाय नमः। निगमान्तमहादेशिकाय नमः। ஸ்ரீரங்க கத்தியத்தில் முதல் துவயமந்திரத்தோட அர்த்தங்கள், அதில் உத்தரகண்டம் உபேய பலம் பரமாக இருக்கக்கூடியது. அந்த பலம் பக்தி யோகி பிரபன்னன் ரெண்டு பேருக்கும் கூட சமானமானது அப்படின்னு அனுசந்தானம் பண்ணார். ஃபர்ஸ்ட் முதல் பாகத்தில் அதை அனுசந்தானம் பண்ணி அப்புறம் ரெண்டாவது சூழ்நிலையில் இப்போ பூர்வகண்டத்தோட உபாயபரமான பூர்வகண்டத்தோட விஷயத்தை அதோட அர்த்தானுசந்தானம் அர்த்தத்தை விசேஷங்கள் எல்லாம் இங்கே அனுசந்தானம் பண்றார். அந்த பாஷக்காரர் அனுசந்தானம் பண்ண கத்தியத்தோட விசேஷமான அர்த்தங்கள், அதில் கம்பீரமான கத்தியம், இது ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கக்கூடியது. அந்த கத்தியத்தில் எப்படி பாஷக்காரர் துவயமந்திரத்தோட அர்த்தங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக அனுசந்தானம் பண்ணார் அன்று அப்படின்னு சுவாமி தேசிகன் நமக்கு தெரியப்படுத்துகிறார் இந்த வியாக்கியானத்தில். அதில் முதல் பாகம் இந்த பரமான பூர்வகண்டம் துவயமந்திரத்தோட ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே உபாயானுஷ்டானம் சொல்லக்கூடிய மந்திரம், அந்த மந்திரத்தை பூர்வபாகம். அதோட அர்த்தத்தை இங்கே முதல்ல ஒரு பிரபன்னனானவன் உபாயத்தை பிரபத்தி அனுக்கூடிய உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சமயத்தில் எந்த மாதிரி ஆக்கிஞ்சன்யத்தை அப்புறம் தன்னோட நைத்தியானுசந்தானம் எந்த விதமான குணங்களாட்டும் அவனுக்கு எந்த விதமான சாமர்த்தியமாட்டும் விசேஷமான ஞானமாட்டும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு கூடிய ஒரு
ஸ்பஷ்டமான அனுசந்தானம் மனசுல இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்றதுக்காக முதல் பாகத்துல சுவாமிய நித்திய நியாமிய நித்தியதா சேகரசாத்ம சுபாவ அனுசந்தான பூர்வக இப்படி இந்த பாகத்துல இதெல்லாம் சொன்னார். என்ன ஒரு பெரிய பலம் எனக்கு அபேட்சிதமா இருக்கு. இப்போ எல்லா விதமான அவஸ்தைகள்லையும் பகவானுக்கு என்னுடைய பரிபூர்ணமான சுவாபாவிகமான ஸ்வரூபத்தில் பகவானுக்கு ஒரு விதமான தோஷமும் இல்லாத பிரீத்திபூர்வகமான கைங்கரியங்கள் எல்லா விதமானது நிரதிசயமானது. அந்த மாதிரி ஒரு பலம் எனக்கு அபேட்சிதமாக இருக்கு, இப்போ வேண்டியிருக்கு. அந்த பலத்துக்கு எந்த விதமான அதிகாரம் எனக்கு இல்லை அப்படின்னு அனுசந்தானம் பண்றார். நீ சொல்லச்சே அசேஷ சேஷத்தை கரதி ரூப நித்திய கைங்கரிய பிராப்தி. அந்த பலன் நித்திய கைங்கரிய பிராப்தி வரணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ருதிகளில் பிரசித்தமான உபாயங்கள் ரெண்டு. அந்த உபாயத்தில் பக்தி யோகம்ன்றத ரொம்ப விஸ்தாரமாக பிரதிபாதித்தமாக இருக்கு. 32 வகை. அதில் ஒரு வகையில் பிரபத்தியும் கூட சேர்ந்திருக்கு அப்படின்னு பிரம்மசூத்திரத்திலையும் விசேஷமாக ஸ்ருத பிரகாஷிகாலே சுதர்ஷன் சூரியன் காமிக்கிறார். நானா சப்தாதி வேதாத் அப்படின்னு கூடிய பிரம்மசூத்திரம். இந்த நானா சப்தாதி வேதாத் அந்த பிரம்மசூத்திரத்தில் பிரம்ம வித்தியகள் எத்தனையோ இருக்கு. அதில் பக்தி யோகம் பிரபத்தி கூடிய ரெண்டு விதமான உபாயங்கள் சாஸ்திர சித்தமானது. பக்தி யோகம்ன்றது ரொம்ப கஷ்டமானது. அதுதான் பறக்க சொல்லப்பட்டிருக்கு ஸ்ருதிகளில். அந்த உபாயமாக இருக்கே அது எப்படி இருக்கு அப்படின்னா கைங்கரிய பிராப்திக்கு உபாயபூதமான பக்தி அப்படின்றது அது ஸ்மிருதி சந்ததி ரூபமானது. நிரந்தரமாக பிரதி நாளும் அனுசந்தானம் பண்ண வேண்டியது அனுஷ்டானம். எல்லா விதமான நித்திய கர்மாக்களோட ஒரு வைக்கல்யமும் இல்லாமல் பண்ண வேண்டியது. யாவஜீவம் பண்ண வேண்டியது. பிராரப்த கர்மம் பூர்த்தி முடியற வரைக்கும் பண்ண வேண்டியது. இது உபனிஷத்தோட பரிபூர்ணமான அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சு வேதாத்தியனமானதும் அந்த ஒரு உபாசகால ஆசிரியிச்சு இந்த மாதிரி தியானம் பண்ணி பகவானே பிரீத்திபூர்வகமாக தியானம் பண்ணி அடையிறது எப்படின்றது ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டமான உபாயம். அதுக்கு வேண்டின பக்தி ஆட்டும். அந்த பக்திக்கு முதல்ல எது தேவை அப்படின்னா ஞானம். ஞான யோகம் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஞான யோகம், இந்த ஞானம் ஆத்மானுசந்தானம் ஆத்மாவலோகனம் வேண்டியது. அதுக்கு வேண்டினா சமீச்சீன கிரியா அப்படின்னா கர்மயோகம். கர்மயோகத்தினாலேயே அந்த ஞானமும் அந்தர்கதம் அதுவும் கூட கீதா பாஷ்யத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சாமானியமான நேரமான கிரமத்தை சொல்றார். ஞான யோகம் பக்தி யோகம் அப்படின்னு. பக்தி யோகம் ஞான யோகம் ஆட்டும். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இந்த மூணு உபாயங்கள் ஞான யோகம் பக்தி கர்மயோகங்கள் பக்தி யோகத்துக்கு அங்கமாக பண்ணி இது மூலமாக ஆத்மாவலோகனத்தை அடைஞ்சு அதார்த்தம் பக்தி யோகம் பண்ணி மோட்சத்தை அடைய வேண்டியது. எத்தனை காலம் ஆறுதுன்னு சொல்ல முடியாது. பகவானுக்கு அந்த பக்தியாலே பிரீத்தி ஏற்படணும். அந்த மாதிரி இருக்க வேண்டியது. அது மட்டும் இல்லை, அதுக்கு ததனுகுண சாத்விகா ஆஸ்திக்யாதி சாஸ்திகதா ஆஸ்திக்யம் ஆத்ம குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டியது. சமஸ்த ஆத்ம குண விஹீனஹ சமதமாதி உபேத சியாத் தேஷாமப்பி அவசியானுஷ்டேயத்வாத் என்று பிரம்மசூத்திரத்தில் சமதமாதிகள் இந்த ஆத்ம குணங்கள் எல்லாம் ரொம்ப அவசியகம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. நித்திய நைமித்திக கர்மாக்கள் ஆத்ம குணங்கள் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாமே சேர்ந்து ஒரு உபாயம் மோட்சத்துக்குன்னு சொல்லக்கூடிய பக்தி யோகம் கூடிய உபாயத்தில் இதெல்லாமே சேர்ந்திருக்கு. இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சு இதுக்கு சாமர்த்தியம் இருந்து ஞானம் இருந்து இதுக்கு அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சக்தி இருந்து அத்தனை காலம் நான் விளம்பத்தை சகிக்கிறேன் அப்படின்னு கூடிய விளம்ப க்ஷமதே
அது இருக்க வேண்டியது. இது எல்லாம் இருந்ததுன்னா இந்த பக்தி யோகத்து மூலகமாக மோட்சத்தை அடையலாம் பகவானே. இது ரொம்ப உத்கிருஷ்டமானது. விசேஷமான அதிகாரிகள் வசிஷ்டர் முதலானவர் அனுசந்தானம் பண்ணது. இந்த மாதிரி உபாயம் பண்றதுக்கு எனக்கு எந்த விதமான இந்த இதுக்கு அபேட்சிதமான எதுவுமே கிடையாது அப்படின்னு விஹீனஹா அப்படி என்றார் கடைசியில். இதுக்கு வேண்டிய பக்தி எனக்கு கிடையாது, பண்ண முடியாது. அதுக்கு வேண்டிய ஞான யோகம் பண்ண முடியாது, கர்மயோகம் பண்ண முடியாது. அதுக்கு வேண்டிய சாத்விக குணங்கள் முதலானதெல்லாம் ஆத்ம குணங்கள் அது கூட இல்லை எனக்கு. இந்த எது விதமான பக்தி யோகத்துக்கு வேண்டிய சகல அதிகார விசேஷங்களும் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு முதல்ல ஒரு பிரபன்னன் ஸ்பஷ்டமாக தெரியணும். எனக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு நினைச்சா பிரபத்தி பண்ண முடியாது. அப்போ நான் அது ஏன் பண்ண முடியாதுன்னு கூடிய புத்தி வருது ஒருத்தனுக்கு. அதை பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த சாமர்த்தியம் பூர்ணமாக இருக்கு, அந்த ஞானம் இருக்கு, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு அதை பண்ண வேண்டியது. அதிகாரம் வேணும், சக்தி வேணும், ஞானம் வேணும், விளம்ப க்ஷமத்துவம் வேணும். இந்த நாலு விசேஷங்கள் வேணும். இது எதுவுமே இல்லாதவா பிரபத்திக்கு அதிகாரிகளாரா? இது எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு முதல்ல அனுசந்தானம் பண்ணார். அதாவது இப்போ ரெண்டாம் பாகத்தில் சொல்றார், இந்த அதிகாரங்கள் எல்லாம் சக்தி சாமர்த்தியம் ஞானம் இதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு விருத்தமான எல்லா தோஷங்களும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த விதமான அனுசந்தானம் பண்றாரு. இதெல்லாமே பகவானுடைய வச்சனங்களுக்கு அனுகுணமாக இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி பிரபத்தி பண்ண முடியாது? பகவான் எப்படி ஸ்வீகாரம் பண்றான்? இதான் விபீஷண சரணாகதி முதலாதுல எல்லாம் ராமாயணாதிக்கு இதிகாசங்கள்ல புராணங்கள்ல எல்லாம் பிரசித்தமாக பகவான் தானே அவதாரம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி லோகத்துக்கெல்லாம் காமிச்ச வழி. விபீஷண விஷயத்துல குணங்கள் இருக்குன்னு ஹனுமார் சொன்னார். மற்றவாளெல்லாம் தோஷங்களையே காமிச்சார், ஹனுமார் குணங்களை காமிச்சார். ராமர் சொன்னாரு, குணமே இருக்கட்டும் தோஷமே இருக்கட்டும், இது எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத். தோஷமே இருக்கட்டும் பரவாயில்ல, குணங்கள் இல்லாம இருக்கட்டும். குணங்கள் இருக்கு அப்படின்னு நான் அவனுக்கு ரட்சணை கொடுக்கறது இல்லை. தோஷம் இல்லை தோஷம் இருக்குன்னு கொடுக்காம இருக்க மாட்டேன். எது எப்படி இருந்தாலும் கூட அவன் என்னை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய திருவடிகளை சரணாகதி பண்ணா யாரே இருக்கட்டும் நான் அவனை ரட்சணை பண்றேன். இது மாதிரி கூடிய உபாயம் பிரபத்தி அப்படின்னு. அதை இப்போ ரெண்டாவது பாகத்துல இந்த சூழ்நிக்கையில இது எதுவுமே எனக்கு எல்லா விதமான எனக்கு தோஷங்களும் இருக்குன்னு சொல்றார். துருத்தரானந்த தத்விபரிய ஞான கிரியானுகுணானாதி அநாதி பாபவாசனா மகிமார்ணவாந்த நிர்மக்னா அப்படின்னு பரிபூர்ணமாக நான் அதில் மூழ்கி போயிருக்கேன் அப்படின்னார். எது அப்படின்னா இங்க சொல்றார் சுவாமி தேசிகன் விவரிக்கிறார். இதில் துருத்தரம் உத்தரமே கொடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அனந்தமான தத் விபரியம் முதல்ல இப்போ சொன்ன பண்ண பக்தி ஞானம் சமயக் ஞானம் உபாசனம் சமீச்சீன கிரியா என்ன குணங்கள் என்ன சாத்விகத்தை ஆஸ்திக்யம் முதலாத ஆத்ம குணங்கள் இதுக்கெல்லாம் நேர விருத்தமானது. தத் விபரிய நேர விருத்தமான ஞான கிரியானுகுண. இந்த ஞானத்துக்கும் கிரியத்துக்கும் விருத்தமானது தேகாத்ம பிரமே முதலானது எல்லாம் அப்படி என்ன அர்த்தம்? இதெல்லாம் இருந்தது இது வரைக்கும். எனக்கு இப்போ பிரபத்திக்கு வேண்டிய அபேட்சிதமான ஞானம் மாத்திரமே எனக்கு இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்றாரு. தேசத்துவ ஞானம் கொஞ்சம் பகவான் இருக்கான், சர்வரக்ஷகனானவன், எல்லாரையும் ரட்சணை பண்றான். இந்த பிரபத்திக்கு எது இல்லைன்னாலும் நாங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டியது, அனுகூலமாக இருக்கேன்னு சங்கல்பம் பண்ண வேண்டியது, விஸ்வாசத்தோட போக வேண்டியது. மகா விஸ்வாசம் ஆக்கிஞ்சன்யம் இதை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. நமக்கு இந்த இருக்கக்கூடிய தோஷங்கள் அனாதியானது, பாபவாசனா மூலமானது. ஒரு பெரிய சமுத்திரத்து மாதிரி இருக்கு, சாகரத்து மாதிரி. அந்த மாதிரி சாகரத்தில் மூழ்கியிருக்கேன் நான் சொல்றாரு இங்கே. ஏவம் உபாயாந்தர
ததுபாய பரம்பரா ஹானிஹி உக்தா. வேற உபாயம், உபாயாந்தரம், வேற உபாயம், ஒரே உபாயம் தான் இருக்கிறது பிரபத்தியே தவிர பக்தி யோகம் அந்த உபாயம். அதே மாதிரி அதுக்கு வேண்டிய உபாய பரம்பரைகள், கர்மயோக ஞான யோகாதிகள் எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு முதல்ல அனுசந்தானம் பண்ணி இப்போ அதுக்கு மேலே சொல்றார். அத அத பரம், அதுக்கு மேலே அனுசந்தானம் பண்றது. அத பூர்வம் பశ్చాச்ச, அத பூர்வம் பశ్చాச்ச உபாய பிரதிபந்தக அபாய பரம்பரான்வயமாக அப்படின்னாரு. முதலையும் இருந்தது, அப்புறமும் இருக்க போறது. என்ன அப்படின்னா இது உபாயக்கு பிரதிபந்தகம், உபாயத்தை தடுக்கக்கூடியது, இதுக்கு ஆப்ஸ்டக்கிள்ஸா இருக்கக்கூடிய அபாய பரம்பரா, அபாயங்களுடைய ஒரு பரம்பரையே இருக்கு அப்படின்னு சொல்றார். அது இருக்கு எனக்கு. துருத்தரத்துவம் பகவத் சங்கல்பமந்தரேண சனகாதிபிரபி லங்கைத்தும் அசக்கியத்துவம். துருத்தரம் இதை யாரும் கூட நாசமே படுத்த முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விரோதங்கள் தோஷங்கள் இருக்கு எனக்கு அப்படின்னா. யாருமே அப்படின்னா பகவானும் சேர்ந்திருக்கான அதுல என்ன, பகவானை தவிர, பகவானோட சங்கல்பத்தை தவிர வேற எதுவுமே கூட இதை நாசப்படுத்த முடியாது. அந்த மாதிரி சனகாதிகள் கூட பகவானுடைய சங்கல்பம் இல்லைன்னா யாரும் இதை தாட்ட முடியாது. தாண்டணும் அப்படின்னா பகவான் சங்கல்பம் இருக்கணும். அது சொல்றாரு இங்கே, பகவத் சங்கல்பம் தான் எனக்கு ஆச்சரியம், உன்னோட ரக்ஷா சங்கல்பம் தான் எனக்கு ஆச்சரியம், வேற எதுவுமே கிடையாது. வேற யாரும் என்னை ரட்சணை பண்ண முடியாது. எத்தனை உத்கிருஷ்டமான சனகாதிகளுக்கும் கூட அதே ஆச்சரியம் அப்படின்னு சொல்றாரு இங்கே. தச்சப்தேன பூர்வோக்த சமயக் ஞானாதி பராமர்ஷா அப்படின்னார். ததுபாய உபாயாந்தர, உபாயாந்தரம் பக்தி யோகம். ததுபாயம் தத்து, தத்து உபாய பரம்பரா. அந்த தச்சப்தத்தினாலே முதல்ல சொல்லப்பட்ட சமயக் ஞானம் கிரியை முதலானதெல்லாம் ஞான யோகம் கர்மயோகாதிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஞான சமயக் ஞான ஆதி பராமர்ஷா, சமயக் ஞானமே முதலானது சொல்லப்பட்டிருக்கு. விபர்யே சப்தா விபரீத பரஹா, நேர விருத்தமானது. சச்ச ஞானாதிஷு த்ரிஷு அன்வீயத்தை அப்படின்னார். மூணுலேயும் விபரியமே, விரோதமே. மூணு எதுன்னா சமயக் ஞானம், சமயக் கிரியா, ஆத்ம குணங்கள் எதுவுமே எனக்கு கிடையாது. திரையாணாம் ஹேது, இது மூணுக்கும் விருத்தமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா என்னுடைய பாப வாசனை. இந்த பாப வாசனை எப்படி வந்ததுன்னா பீஜாங்குரநியாய சூச்சனாய அநாதி சப்தா. சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, பாவம் முதல்ல வந்ததோ வாசனா முதல்ல வந்ததோ. எப்படி வந்தது, வாசனை இருந்தால் பாவம் பண்ணுறான், பாவம் இருந்தால் அதோட வாசனைனால மறுபடியும் பாவம் பண்ணுறான். எதுன்னா இது பீஜாங்குரம் நியாயம் அப்படின்னு எது முதல்ல சொல்ல முடியாது, ஆதியே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இது பாபானாம் வாசனா, பாபத்தோட வாசனைகள் அப்படின்னா என்ன அர்த்தம், இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னுட்டு. நம்ம ஞானத்தில் ஒரு அது ஒரு பண்ணி பண்ணி மறுபடியும் மறுபடியும் பண்ணான்னா ஒரு இம்ப்ரெஷன் உண்டாருது, அது வாசனான்னு சொல்லப்படுறது. ஞானத்தில் ஒரு பிரபாவம் அதோட இது. சஜாத்திய பாபாந்தர அபிருச்சி ஹேதுபூதா ஸ்வபாவ விசேஷா. பிரிண்டிங் போட்டிருக்கு. சஜாத்திய பாபாந்தர ஆரம்ப ருச்சி ஹேத்து பூதா. சஜாத்தியமானது, அதே ஜாதிக்கு சேர்ந்தது, அதே மாதிரி பாவங்கள். பாபாந்தரம் வேற வித வேற பாவங்கள், அதிகமான பாவங்கள். அதில் ஆரம்ப ருச்சி, ஆரம்பிக்கணும்னு கூடிய ஒரு ஆசை வருது அவனுக்கு. அதுக்கு காரணமானது தான் வாசனா அப்படின்றது. முதல்ல பண்ண பாவங்கள் மறுபடியும் அதே ஜாதிக்கு சேர்ந்த அதே மாதிரி வேற பாவங்களை எல்லாம் பண்றதுக்கு இவனுக்கு ஆசையை உண்டு பண்றது. அதே பண்ணணும் பண்ணணும் என்று தோன்றது அவனுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாவம் ஏற்படுறது இவனுக்கு. அது ஷடூர்மி சங்கல்பத்வாதி விவக்ஷயா, ஷடூர்மி சங்குலத்வாதி விவக்ஷயா, ஷடூர்மி சங்குலத்வாதி விவக்ஷயா மகாரணவத்வரூபணம் அப்படின்னார்.
மகார்ணவம்னா ஒரு பெரிய சாகரம் அப்படின்னு சொன்னாரு. என்னன்னா சாகரத்துல அலைகள் நிறைய இருக்கிறது. நிறைய அலைகள் இருக்கக்கூடிய சாகரம். இந்த அலைகள் எல்லாம் எப்படின்னா இந்த ஷடூர்மி அப்படின்னு சொல்லப்பட்டது. ஊர்மின்னா அலைகள். அது என்ன அப்படின்னா ஜரா, மரணம், சுகம், துக்கம், இச்சா, துவேஷம், இதெல்லாம் அசனாயா, பிபாசா இதெல்லாம் இருக்கே. அந்த மாதிரி எல்லாம் சுக துக்கம் என்ன, அசனாயா, பிபாசா என்ன, ஜரா மரணம் என்ன, இதெல்லாமே ஷடூர்மிகள், ஊர்மி ஷட்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல அலைகளை மாதிரி வந்துட்டே இருக்கிறது அப்படின்னு. ஊர்மி ஷட்கம் அப்படின்னா ஆறு, ரெண்டு தேகத்துக்கு, ரெண்டு மனசுக்கு, ரெண்டு பிராணத்துக்கு, எல்லாத்துக்குமே தோஷம் சொல்லப்படுது. ஜெரே மரணம் தேகத்துக்கு, அதே மாதிரி சுகதுக்கங்கள் எல்லாம் மனசுக்கு, அசனாயா பிபாசா அப்படின்னா தாகம் அப்புறம் பசி, இது ரெண்டும் கூட பிராணத்துக்கு. எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய தோஷங்கள் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஊர்மைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அலைகள் மாதிரி வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு. ஒரு சமுத்திரத்தோட இங்கே உதாரணம் சொல்லிட்டு திருஷ்டாந்தத்தில் ஷடூர்மி மாதிரி எல்லாம் சேர்ந்திருக்கு இதுல அப்படின்னு சொல்றார். ஏவம் விதஸ்யா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாபஸ்யா ஆத்ம திரோதாயகத்துவ பிரகாரமாக. இதுலயும் பிரிண்டிங் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. இது அப்புறம் இந்த பேஜ் ஷேர் பண்றேன் ஸ்கேன் பண்ணி. ஏவம் விதஸ்ய பாபஸ்ய ஆத்ம திரோதாயகத்துவ பிரகாரம் இந்த மாதிரி பாபங்கள் ஆத்மஸ்வரூபத்தையே மறை பண்றது. எப்படி எப்படின்னா தில தைலவது அப்படின்னார். ஒரு எள்ளுல எண்ணெய் எப்படி கூடமாக இருக்கோ உள்ள அது இருக்கிறது நமக்கு தெரியாது. உள்ள எண்ணெய் இருக்கு, ஆனா எள்ளை எடுத்து பார்த்தா அதில் எண்ணெய் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு வரதில்லை. அந்த மாதிரி இங்கே உதாரணம் ரெண்டு கொடுக்குறாரு. எப்படி அது கூடமா இருக்கு ஆத்ம ஞானம் நமக்கு தெரியாது. தில தைலவத்து தாருவன்ஹிவத்து அப்படின்னு ரெண்டு உதாரணங்கள் கொடுத்தாரு. திலத்தில தைலம் எப்படி கூடமாக இருக்கோ அந்த மாதிரி நமக்கு ஆத்ம தத்துவம் உள்ளே இருந்தாலும் தெரியல நமக்கு. தாருவன்ஹிவத்து ஒரு இதுல தாருலன்னா மரம் சமித்து முதலானது. அதுல அக்னி இருக்கு. அந்த அக்னி மாதிரி அரணியில அக்னி இருக்கு. இதெல்லாம் உபனிஷத்துல சொல்லப்பட்ட விஷயமே. இதெல்லாம் திருஷ்டான் தத்வயேன தாருணி அக்னி யதா தைலம் திலே தத்வத் புமானபி தாருண்யக்னி யதா தாருணி அக்னி யதா அருணில அந்த இதுல ஒரு கட்டையில ஒரு சமைத்து முதலானது அதுல எப்படி அக்னி இருக்கோ அந்த மாதிரி கூடமாக இருக்கு. திலத்துல தைலம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த புருஷனும் கூட பிரதானே அவஸ்தித்தே வியாபி. பிரதானத்துல உள்ள இருக்கான், அச்சேதனத்துள்ள கூடமாக இருக்கான். அதை இந்த அச்சேதனம் மறைப்படுத்துறது. அதுக்கு மேல நம்ம வாசனை அப்படின்றது அந்த விஷயத்துல மனசே போகாத மாதிரி பண்றது. அல்பஸ்ருதைஹி பிருத்தக் ஞாத்தும், அதே மாதிரி அயோகிபிஹி பிருத்தக் திரஷ்டும், அனீஸ்வரைஹி பிருத்தக் கர்த்தும் அசக்கியத் அசக்கியதையா துர்விவேச்சத்வோக்திஹி அப்படின்னார். சொல்லிச்சு அவர் அனுசந்தானம் பண்ணிச்சு. தில தைலவத்து தாருவன்னிவத்து துர்விவேச்ச அப்படின்னாரு. விவேகம்ன்றது தனித்தனியா தெரியக்கூடிய ஒரு ஞானம். தர்மம் எது, அதர்மம் எது, தர்மம் இப்படி இருக்கு, அதர்மம் இப்படி இருக்கு, சத்தியம்னா இது, அனர்த்தம்னா இது, சுகம்னா இது, துக்கம்னா இது, இந்த மாதிரி விவேகம் விவிச்ச ஞானம் வேறு வேறையாக தெரியுது. இதுதான் தர்மம், இதுதான் அதர்மம் யார் ஸ்பஷ்டமாக தெரிகிறானோ அவனுக்கு விவேகி அப்படின்னு சொல்றோம். விவேக ஞானம் இருக்கு. இது துர்விவேச்சம் அப்படின்னாரு. இது வேற இது வேறன்னு தெரிய முடியாதது, தெரியவே முடியாதது அப்படி இருக்கு அப்படின்னாரு. யாரு இதெல்லாம் தெரியலாம் அப்படின்னா சொல்றாரு இங்கே. அல்பஸ்ருதைஹி பிருத்தக் ஞாத்தும் பகுஸ்ருதராளாயிரும். பகுஸ்ருதாளாயிருந்தா வேற வேறேன்னு தெரியலாம். ஸ்ருதிகளெல்லாம் நல்லா அத்தியனம் பண்ணி அதோட அர்த்த விசேஷங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தா இது வேற இது வேறேன்னு தெரிய முடியும். ஞானம் ஸ்ருதிகள்னாலே வருது. அயோகிபிகி பிருத்தக் திரஷ்டும் யோகத்தினாலே பார்க்க முடியுது, சாஸ்திரத்தினாலே தெரிய முடியுது. அனீஸ்வரைஹி பிருத்தக் கர்த்தும் ஈஸ்வரன் அதை யார் நியமனம் பண்றானோ வேற வேறையாக பண்ண முடியறது அவனே. பிருத்தக் கர்த்தும் துர்விவேச்சம் யாரும் பண்ண முடியாது.
அதனால இந்த மாதிரி ஈஸ்வரத்துவம் ஒன்றும் வேறு வேறு தனியாக பண்ணுறதுக்கு பார்த்தாலும் பண்ண முடியாது. முதல்ல தெரியணும், அப்புறம் பார்க்கணும், அப்புறம் அது வேறு வேறையாக செப்பரேட் பண்ணி வைக்கணும். இது வேற இது வேற அப்படின்னுட்டு செப்பரேட் பண்ணக்கூடிய சக்தி வேணும் நமக்கு. இது எதுவுமே இல்லாதது, இதெல்லாம் பண்ண முடியாதது அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமானது ஆத்ம தத்துவம் தேகத்தினாலே அப்படின்னுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சதுர்தசாத்தியாயோக்த குணத்ரய பந்தகத்துவ பிரகார ஜாபனாய திரிகுண சப்தா அப்படி திரிகுணம் அப்படின்னு சொல்லி 14வது அத்தியாயத்தில் கீதையில் பகவத்கீதையில் சொல்லப்பட்டது. திரிகுணம் அப்படின்றது 3 குணங்கள், சத்வரஜஸ் தமஸ். அந்த குணங்களோட குணத்ரய பந்தகத்துவ பிரகாரம் சதுர்தச அத்தியாயம் 14வது அத்தியாயத்தில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு கீதையில. அது சொல்லப்பட்ட குணத்திரயத்தோட பந்தகத்து பிரகாரம் எப்படி இந்த குணங்கள் எல்லாம் ஒருத்தனை பந்திக்கிறது சம்சாரத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரகாரம் எல்லாம் நமக்கு ஞாபிக்கிறதுக்காக ஞாபகம் பண்றதுக்காக இங்கே திரிகுணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரிகுணா அப்படின்னு சொன்னாரு. துர்விவேச்ச திரிகுணா. துர்விவேச்ச திரிகுணா க்ஷண க்ஷரண ஒரு க்ஷணத்துக்கும் கூட பரிணாமம் அடையிறது. அது நிரந்தரமா பரிணாமம் அடைக்கக்கூடிய பிரபஞ்சம், பிரதானம் பிரகிருதி ஸ்வபாவ. இந்த மாதிரி ஸ்வபாவத்தை உள்ள அச்சேதன ஞானம் இல்லாதது, அச்சேதனம் மேட்டர் அப்படின்னு சொல்றோம், இனர்ட் அப்படின்னு பிரகிருதி வியாப்தி ரூபா பிரகிருத்தினாலே வியாபிக்கப்பட்டது. துரத்தியா தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டமானது. பகவன் மாயா பகவானுடைய மாயேன்னு சொல்லப்பட்டிருக்கு. மம மாயா துரத்தியா அப்படின்ட்டு திரோஹித ஸ்வப்பிரகாஷா. அதனால தன்னோட ஞானம் மறையா இருக்கு அவனுக்கு. தன்னோட பிரகாசம் திரோஹிதமா இருக்கு. திரோஹித ஸ்வப்பிரகாஷா. எதனால திரோஹிதமா இருக்கு, மறையா இருக்கு? பகவானுடைய மாயேன்னு சொல்லப்பட்ட இந்த பிரகிருதி. மாயாந்து பிரகிருதி வித்தி மாயினந்து மகேஸ்வரம் சொன்ன மாதிரி மம மாயா துரத்தியா அப்படி அந்த மாயா சந்நிருத்தா. இதெல்லாம் சொல்றது மாயா சப்தத்துக்கு பிரகிருத்தியில கட்டப்பட்டிருக்கான் இவன் பிரகிருதியோட சம்பந்தத்தினால. இந்த பிரகிருதியோட மாயை பகவானாலே தான் இது நம்ம நாசப்படுத்த முடியும். துரத்தியமானது, வேற யாரும் அதை நாங்கள் தாண்ட முடியாது. இந்த எது இதனால இப்படி வந்திருக்குன்னா பிரகிருதியோட வியாப்தி ரூபமானது. பிரகிருதியோட வியாபி எல்லா இடத்துலையும் பிரகிருதி நமக்கு ஞானத்தை பண்றது. இது இது அச்சேத்தனமானது, அதுக்கு ஞானம் கிடையாது. அது என்ன எப்படி எந்த மாதிரி சுவாவம்னா க்ஷணக்ஷரண சுவாவம், பிரதி க்ஷணமும் பதிலான் இருக்கிறது, பரிணாமம் அடையக்கூடிய சுவாவம் அது. எதனால இந்த மாதிரி ஆறுதுன்னா அதுக்கு திரிகுணங்கள் இருக்கு. அதோட திரிகுணம் சத்வரஜஸ்தமஸ் அதிகமாகுது கம்மியாகுது, இன்னொன்று அதிகமாகுது இன்னொன்று கம்மியாகுது, இப்படி ஆகிட்டே இருக்குது. இதை தனியாக பண்ணி தெரியறது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா துர்விவேச்சமானது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்னோட ஆத்ம ஞானம் எதுக்காக எப்படி திரோஹிதமா இருக்கு அப்படின்னா, ஒரு திலத்துல தைலம் எப்படி இருக்கோ அப்படி இந்த பிரகத்தினால மறை பண்ணப்பட்டிருக்கு. அந்த மறை பண்றதுனால இது ஆத்மா, இந்த தேகம் தெரிய முடியாது, தெரியவே முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாவை தேகத்தினால தனியா எடுத்து தெரியறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஈஸ்வரனால் தான் முடியும். அப்படி ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் நமக்கு முடியும். அந்த மாதிரி ஒரு நியமம் நம்ம யாருக்கு இருக்கோ அவ தனியாக எடுத்து பார்க்க முடியும். யோகத்தில் பார்க்குறாவா, சாஸ்திரத்தினாலே தெரியறது, யோகத்தினால தான் பார்க்குறா. ஆனால் அதில் இதுதான் ஆத்மம் இப்படி இருக்கு அப்படின்னு தெரியறா. தெரிஞ்சாலும் கூட தனித்தனியா பண்றது எப்படி? பகவான் தான் பண்ண முடியும். பிரகிருதி சம்பந்தத்தை தூரம் பண்ணி ஆத்மாவை தனியா பண்ணி அவனுக்கு மோட்சம் பண்றது, அவனுக்கு அனுகிரகிக்கணும்னா பகவானை தவிர வேற யாருக்கும் முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிரகிருத்தினால நான் கட்டப்பட்டிருக்கேன். அதனால என்னோட ஞானம் எல்லாம் பூர்ணமாக திரோஹிதமாயிட்டு இருக்கு. எனக்கு திரோஹித ஸ்வப்பிரகாஷா அப்படின்றாரு. அதுக்கு எல்லா அர்த்தங்கள் விஷயம் இங்கே சொல்றார். திரிகுண சப்தம்ன்றது கீதையில பிரசித்தமாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி அனுகூல பரிணதேஹே க்ஷணமபி வியவஸ்தாபயித்தும் அசக்கியத்துவம். ஒரு க்ஷணத்தும் கூட
அனுகூலமாக பரிணாமமாட்டம் அப்படின்னு நாங்கள் விவசாயம் பண்ண முடியாது. எல்லாம் பிரதிகூலமாகவே பரிணாமம் அடையிறது. வாசனைன்றது அந்த மாதிரி இருக்கு. அனுகூல பரிணதே க்ஷணமப்பி வியவஸ்தாபயித்தும் அசக்கியம் அப்படின்னார். ஒரு க்ஷணமும் நாங்கள் இப்படி என்ன அதை நியமனம் பண்ணுறது கஷ்டம். இந்த பிரகிருதி அப்படி பரிணாமம் அடையிறதுன்னா ஒரு மனசு ஒரு க்ஷணம் இருந்தால் நமக்கு அனுபவம் வருது. எத்தனை விஷயமான யோசனைகளில் போடுறது மனசு தடுக்க முடியாது. ஏதோ ஒரு பலமான யோசனை வந்ததுன்னா அதையே தொடங்கி போயிட்டே இருக்கிறது நமக்கு தடுக்க முடியாத மாதிரி. ஒரு க்ஷணமும் கூட நியமனம் பண்ணுறது கஷ்டம். அந்த மாதிரி அந்த அச்சேதனத்தோட லட்சணம் என்ன நான் சொல்லப்பட்டிருக்கு. இது பரமசம்ஹிதைன்னு கூடிய கிரந்தத்தில் இது பாஷ்யக்காரரும் கூட ஸ்ரீபாஷ்யத்திலையும் எடுக்கிறாரு. எல்லா கிரந்தங்கள்லையும் ரகசிய சாராதி கிரந்தங்கள் எல்லாத்துலேயும் சொல்லப்பட்ட லட்சணம் பிரகிருதிக்கு அச்சேதனா பரார்த்தாச்ச நித்யா சதத விக்ரியா திரிகுணா கர்மிணாம் க்ஷேத்திரம் பிரகிருதே ரூபமுச்சதே வியாப்தி ரூபேண சம்பந்தः தஸ்யாश्च புருஷஸ்ய ச சஹி அநாதிः அனந்தश्च பரமார்த்தேன நிஷ்டிதः. பரமசம்ஹிதைன்னு கூடிய பிரமாணம் அதில் இது சுவாமி தேசிகன் காமிக்கிறார். பாஷ்யக்காரரும் இது ஜிக்ஞாசா அதிகரணத்தில் எடுக்கிறார். ஸ்ரீபாஷ்ய அதிகரணங்கள்ல எல்லாம் இது அச்சேதனம்ன்றது முதல்ல பிரகிருதியோட லட்சணம் சொல்றது. இது டெஃபினேஷன் ஆஃப் பிரகிருதி. இது அச்சேதனா அப்படின்னா இது ஞானாசிரயத்துவம் கிடையாது. அதுக்கு அதுக்கு ஞானம் கிடையாது. நான் தேகம் வந்து தேகம் தெரிய முடியாது. நான் கை அப்படின்னு எங்களோட கை தெரிய முடியாது. நான் கண்ணு அப்படின்னு கண்ணு தெரிய முடியாது. இதெல்லாம் அச்சேதனம். நம்ம மனசும் கூட அப்படிதான். மனசும் அச்சேதனம். நம்ம எல்லாமே இதெல்லாம் அச்சேதனங்கள். இது எல்லாத்துக்கும் இன்னும் வேறுபட்டவன் ஆத்மா. அதனால இந்த அச்சேதனத்துக்கு ஞானம் இல்லை. அதுக்கு அச்சேதனா பரார்த்தா. அச்சேதனமானாலே ஸ்வதஹா ஒரு பிரவೃತ್ತಿ கிடையாது அது. அதனால இந்த கை வந்து நான் கை இது எடுத்துக்கோ அப்படி அந்த சங்கல்பம் பண்ணி எடுக்க முடியாது. ஞானம் கிடையாது. இது அச்சேதனம் எல்லாம் எதுக்காக இருக்குன்னா ஒரு சேத்தனனோட பிரயோஜனத்துக்காக இருக்கிறது. பரார்த்தமானது சுவார்த்தம் இல்லை. அதுக்கு சுவார்த்தத்துக்கு ஞானம் கிடையாது. பரார்த்தமானது சேத்தனனுக்கு சரீரமா இருக்கிறது எப்பவுமே அது அவனோட நியமனத்திலே அவனோட பிரயோஜனத்துக்காக இருக்கக்கூடியது. ஆனா அது நித்தியமானது அப்படின்னாரு. நித்தியமானதுன்னா அதே மாதிரி சதத விக்ரியா நிரந்தரமாக பரிணாமம் அடையிறது. பரிணாமம் அடையிறது எப்படி நித்தியமா இருக்கும் அப்படின்னு பிரச்சனை வந்தா சாஸ்திரத்தை ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. பரிணாமம் அடையிறதுன்னா என்ன அப்படின்னா பரிணாமம் அவஸ்தா விசேஷங்கள் ஏற்படுறதுன்னு அர்த்தம். வேற வேற ஸ்டேட்ஸ் அப்படின்னுட்டு போகிறது. பரிணாமம் அடையிறது திரவியத்துக்கு நாசம் கிடையாது. பிரகிருதி கூடிய ஒரு மூல திரவியம் என்னைக்குமே நாசமாக நித்தியமாக இருக்கு. ஆனா அந்த திரவியத்துல விதவிதமான பரிணாமங்கள் ஆறுது. அந்த ஒரு மண்ணை எடுத்து ஒருத்தன் ஒரு செட்டியை பண்றான், ஒரு பாட்டு, அது வேற வேற ஏதோ இன்னொருத்தன் வந்து ஒரு வீடு கட்டுறான், இன்னொருத்தன் ஏதோ ஏதோ பண்றான். இதெல்லாம் பிரகிருதியோட பரிணாமங்கள், மண்ணோட பரிணாமங்கள் இதெல்லாம். ஆனா மூல திரவியம் மண்ணுன்றது நாசமாறது இல்லை எதுலையும். எதை நாசப்படுத்தாலும் மூல திரவியம் அப்படியே இருக்குது. பிரகிருதியோட பரிணாம விசேஷங்கள் இதெல்லாம் சததமாக பரிணாமம் அடையக்கூடியது அது. இது திரிகுணமானது சத்வரஜஸ் தமசுன்னு கூடிய மூணு குணத்துக்கு ஆசிரியமான திரவியம். கர்மிணாம் க்ஷேத்திரம் கர்மத்தை உள்ள கர்மத்தோட பலத்தை அனுபவிக்கக்கூடிய சேத்தனாக்கள் யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் தேகேந்திரிய ரூபமாக இருக்கு க்ஷேத்திரம். இதம் இதம் க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜம் தத்விதா அப்படின்னு சொன்னப்போ இந்த தேகம் இருக்கே இதம் சரீரம் கௌந்தேயா க்ஷேத்திரம் இது அவிதீயத்தை. இந்த சரீரத்துக்கு க்ஷேத்திரம் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கு. சரீரம் வந்து பிரகிருதியோட பரிணாமம். இதெல்லாம் அச்சேத்தனம். க்ஷேத்திரம் மட்டும் இருக்கு. அது யார் தெரிகிறானோ அவன் க்ஷேத்திரஜன் அப்படின்னு சொல்லப்படுறான் ஜீவாத்மா. அது க்ஷேத்திரம்ன்றது பிரகிருதி. பிரகிருத்தேகே ரூபம். பிரகிருதியோட ரூபம் இது. இதுதான் அச்சேதனம் பரார்த்தம் நித்தியமானது. ஆனா சத்தமாக பரிணாமம் அடையிறது. திரிகுணத்துக்கு ஆசிரியமான திரவியம். திரிகுணமே பிரகிருதி இல்லை. திரிகுணத்துக்கு ஆசிரியமான திரவியம். கர்மிகளுக்கெல்லாம் இது க்ஷேத்திரமா இருக்கு. சரீர ரூபத்துல இருக்கு. இது பிரகிருதியோட லட்சணம். இது வியாப்தி ரூபேண சம்பந்தா. இதுக்கும் ஜீவாத்மாக்கும் எப்படி சம்பந்தம்? இவனோட தர்மபூத ஞானம் வியாப்தமா இருக்கு இந்த பிரகிருதியில எல்லா இடத்துலையும் வியாப்தமாயி சம்பந்தமாயி
தஸ்யாச்ச புருஷஸ்ய ச ஒரு வியாப்தி ரூபத்தினால புருஷன் வியாபிச்சிருக்கான் இந்த சரீரத்தை. க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய சரீரத்தை தன்னை தர்மபூத ஞானத்தினால வியாபிச்சிருக்கான் புருஷன் இந்த பிரகிருதியில. இந்த பிரகிருதி வந்து அனாதியானது, நித்தியம் அப்படின்னு சொல்றதுனாலே ஆத்தியந்த ரஹிதமானது. அநாதிஹி அனந்தஷ்சா, ஆதி இல்லை அனந்தமும் இல்லை. பரமார்த்தே நிஷ்டிதா, இது சத்தியபூதமான பரமார்த்தமான பதார்த்தம். இதுதான் இதோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது, பிரகிருதியோட ஸ்வரூபம். இது பரமசம்மிதோக்தம் அச்சேதன பிரகிருதி வியாப்தி சப்தை தர்சிதம். அச்சேதனம் பிரகிருதி வியாப்தி இந்த சப்தங்கள்னாலே எல்லாம் இந்த பிரகிருதியோட சுபாவம் சொல்லப்பட்டது. லட்சணம் பிரகிருத்தௌ வியாப்திः அனுப்பிரவேசः பிரகிருதேः வியாப்திः சர்வதः சம்பந்தः. வியாப்தி என்ன பிரகிருதியோட வியாப்தியா சேத்தனோட வியாப்தியா? ரெண்டு விதமான வியாப்தியும் சொல்ல முடியுது. பிரகிருதியோட வியாப்தி எதுன்னா எல்லா இடத்துலையும் சம்பந்தம் ஏற்படுறது. பிரகிருதி இந்த பிரகிருதி மண்டலத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த சம்பந்தம். எல்லா விதமான எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சேத்தனாக்களோட. பிரகிருதி அதுக்குள்ள ஜீவாத்மா எப்படி வியாப்தி பண்ணியிருக்கான் வியாபிச்சிருக்கான்னா அனுப்பிரவேசத்தினாலே. பகவான் வந்து ஜீவாத்மாவே ஒரு சரீர இந்திரியங்களோட சிருஷ்டி பண்ணி சரீர இந்திரியங்கள் எல்லாம் அதுக்குள்ளே அழிச்சுட்டு போய் விடுறான் பகவான். தானும் அவனுக்கு அந்தராத்மாவாக இருந்து வரான் உள்ள. அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி அப்படின்னு சுத்தி சொல்றது. இந்த அனுப்பிரவேசம் பண்ணதுனாலே பிரகிருதியில ஜீவாத்மா வியாபிச்சிருக்கான். அதே மாதிரி பிரகிருதி எல்லா இடத்துலையும் சம்பந்திச்சிருக்கு இங்கே. அதனாலே பிரகிருதியும் வியாப்தமாக இருக்கு இந்த பிரகிருதி மண்டலத்தில். வியாப்தி ரெண்டு ரூபமாக இருக்கலாம். தத்ர தஸ்யா இவ தத் சம்பந்தஸ்யாபி விசித்திர சிருஷ்டி உபயோகித்வா அவிசேஷாத் மாயாத்வோக்தி அப்படின்னு சொன்னார். இது மாயா அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா, மாயான்ற சப்தத்துக்கு மூணு அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. மாயா அப்படின்னா பிரகிருதிக்கு மாயான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பேர் அது பிரகிருதிக்கு. ஆச்சரிய சக்தி என்றது ஒரு முக்கியமான அர்த்தம் மாயா சப்தத்துக்கு. ஞானம் மட்டும் ஒரு அர்த்தம் இருக்கு. மூணு அர்த்தங்கள் இருக்கு. அந்த ஆச்சரிய சக்தி பிரகிருதிக்கு சொல்லப்பட்டது மாயா சப்தம். அதோட ஆச்சரிய சக்தினால அதுக்கும் ஒரு ஆச்சரியமான சக்தி இருக்கு. இந்த பிரகிருதி இந்த மண்டலத்துல எல்லா இடத்துலையும் வியாப்தமா இருக்கு. எந்தெந்த ரூபத்துல இருக்கு, எந்தெந்த ரூபத்துல பரிணாமம் அடையிறது என்று அத்தியுதமான ஆச்சரியம் அது. ஒரு பர்வதமாகவும் இருக்கு, ஒரு சமுத்திரமாக இருக்கு, ஆகாசமாக இருக்கு, வாயுவா இருக்கு, அக்னியா இருக்கு. எத்தனை ரூபத்துல எந்தெந்த விதமான ரூபத்துல பிரகிருதி இப்படி ஆச்சரியமான ரூபங்கள்ல பரிணாமம் அடையிறது. இதனால அதுக்கு மாயான்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாயான்னு சப்தம் பிரகிருதிக்கு அந்த ஆச்சரிய சக்தி இருக்கிறதுனால பகவானுக்கு மாயி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாயே தன்னை அதீனத்துல உள்ளவன் மாயி பகவான். அவன் தன்னுடைய அதீனத்தில் இருக்கிறதுனால அவனுக்கும் ஒரு ஆச்சரியமான சக்தி இருக்கு. பகவானுக்கு தானே உபாதான காரணமாறான், ஜெகத்துக்கெல்லாம் தானே நிமித்த காரணமாறான். அதுக்கு அந்தர்யாமியாக இருந்து பிரகிருதியில பரிணாமங்கள் எல்லாம் அவன் ஆறு மாதிரி சங்கல்பம் பண்ணி பிரகிருதியை பரிணாமம் அடைகிற மாதிரி பண்றான். இதெல்லாம் பகவானோட ஆச்சரியமான சக்தி. எல்லாத்துலேயும் நாமரூப விபாகம் பண்ணி அனுப்பிரவேசம் பண்ணி ஜீவாத்மாக்களை எல்லாம் அதில் பந்திச்சு அவாவா கர்மத்துக்கு பலம் அவாவா தான் அனுபவிக்கணும். இந்த மாதிரி வியவஸ்தையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆச்சரியமான சக்தி இருக்கு பகவானுக்கு. எல்லா பதார்த்தத்திலையும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய சக்தி இருக்கு. சர்வாந்தர்யாமியானவன். இந்த மாதிரி விசித்திரமான சிருஷ்டி எல்லாம் இருக்கே, அந்த மாதிரி இந்த பிரகிருதிக்கும் அந்த மாதிரி ஆச்சரியமான சக்தி, அந்த சம்பந்தத்துக்கும் கூட ஆச்சரியமான சக்தி, சிருஷ்டிக்கு உபயுக்தமான ஆச்சரியமான சக்தி இருக்கு. சிருஷ்டிக்கு உபயோகமானது இது. அதனால அதுக்கு மாயான்னு சொல்லப்பட்டிருக்கு. துருத்திய பகவன் மாயா இத்தியனேன மம மாயா துருத்தியா இது பதத்திரே சூச்சனம். அவனுடைய மாயை யாரும் தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யத்யபி ஆத்மஸ்வரூபம் நித்தியம் நித்யா ஸ்வயம் பிரகாசம் அப்படி இருக்கணும். இந்த ஸ்வயம் பிரகாசம் வந்து இங்கே இருக்க வேண்டியது பிரிண்டிங்கில் மிஸ்டேக் ஆயிருக்கு. இங்கே நித்திய ஸ்வப்பிரகாசம் அப்படி இருக்கணும். யத்யபி ஆத்மஸ்வரூபம் நித்திய ஸ்வப்பிரகாசம்
நித்தியமானது சொப்பிரகாசம். இந்த சொப்பிரகாசம் கூடியது ஆத்மாவுடைய தர்மபூத ஞானத்தை சொல்றது. அதுவும் நித்தியமானது ஆத்மாக்கு. நித்தியமான யாவத் தேவபாக யாவத் யாவதாத்ம பாவித்வாச்சா தத் தர்ஷனாத் பகு பிரம்மசூத்திரத்துல தர்மபூத ஞானம் யாவதாத்ம பாவியானது ஜீவாத்மாக்கு பிராதராயணர் ஸ்தாபனம் பண்றார் பிரம்மசூத்திரத்துல. யாவதாத்ம பாவித்வாச்சா, ஆத்மா இருக்கிற வரைக்கும் இருக்கு அவனுக்கு. அதனால நித்தியமான ஞானம் அவனுக்கு இருக்கு. தர்மமான ஒரு ஞானம் இருக்கு. அதே மாதிரி ஆத்மஸ்வரூபம் கூட நித்தியம். நித்திய ஆத்மஸ்வரூபம் நித்திய ஸ்வப்பிரகாசம். என்னைக்குமே அது ஸ்வப்பிரகாசம். சூரியன் மாதிரி சூரியனோட பிரகாசம் என்னைக்குமே இருக்கு. ஆனா மோடங்கள் அது மறைப்படப்பட்டது, மறையாயிடுறது. அந்த மாதிரி ததாபி நித்தியமாக ஸ்வயம் பிரகாசமானாலும் தஸ்ய பகவத் சேஷத்வாதி விசிஷ்டாகார கோச்சர தர்மபூத ஞான திரோதம் அபிப்ரேத்திய திரோஹித ஸ்வப்பிரகாஷா அப்படின்னார். திரோஹித ஸ்வப்பிரகாஷா மறைப்படப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். மறையாயிருக்கு ஸ்வப்பிரகாசம். நாசமா இல்ல, என்னைக்குமே இருக்கு. அவிநாசி வாரே ஆத்மா அனுச்சித்தி தர்மா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அவனோட தர்மபூத ஞானம் நாசமானதில்லை என்னைக்குமே. நித்தியமானது, அவன் ஸ்வரூபமும் நித்தியமானது. அவிநாசி ஸ்வரூபம். அனுச்சித்தி தர்மான்றது தர்மத்தோட நித்தியத்துவம் சொல்றது. இது உபனிஷத்துல எல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். ஆனா அது மறையாயிருக்கு இப்போ. அதனால எதுக்கு மறையாயிருக்கு, எந்த மறையாயிருக்கு அப்படின்னா, பிரதானமாக பகவானுக்கு சேஷபூதன் கூடிய இந்த மாதிரி அவனோட விசேஷமான ஆகாரங்கள் எல்லாம் எது இருக்கோ அதெல்லாம் மறையாயிருக்கு இப்போ. அதனால அது திரோஹித ஸ்வப்பிரகாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க. திரோஹித அவன் நித்தியமானவனும் கூட திரோஹிதமா இருக்கு கர்மத்தினாலே. ஸ்வஸ்வரூப திரோதான வச்சனேன. ஸ்வரூப திரோதானம் அப்படின்னா என்னன்னா, பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் இத்தியாதி உக்தமப்பி உபலட்சியதே. இங்க ஸ்வஸ்வரூப திரோஹிதமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். இங்க திரோஹித பிரகாஷா, தன்னோட ஸ்வரூபமும் தெரியல அவனுக்கு, பகவானுடைய ஸ்வரூபமும் தெரியல. ரெண்டும் கூட சொல்லப்பட்டிருக்கு இங்க. பகவத் ஸ்வரூபமும் தெரியல, தன்னோட ஸ்வரூபமும் தெரியல. இதெல்லாம் பகவானுடைய மாயினால, எல்லாம் பிரகிருதி சம்பந்தம். அது எதுக்காக எப்படினாலே வந்தது அப்படின்னா, அனாதியான பாப்ப வாசனையினால வந்தது இவனுக்கு. அது எத்தனை ஆரம்பமே இல்லாத சமயத்திலேருந்து பன்னெண்டே வந்து இருக்கும். அதனால எல்லாமே இந்த மாதிரி விதமான எல்லா விரோதங்களும் என்னல இருக்கு அப்படின்னு கூடி அனுசந்தானம் பண்றா. என்னென்ன தோஷங்கள் இருக்கு எனக்கு, என்னென்ன அயோக்கியதைகள் இருக்கு, அசாமர்த்தியங்கள் இருக்கு, இதெல்லாமே அனுசந்தானம் பண்றாங்க. அதுக்கு மேல இந்த அனாதி அவித்யா சஞ்சித அனந்த அசக்கிய விஸ்ரம்சன கர்ம பாஷ பிரகிரதிதா அப்படின்னு. கர்ம பாஷம்ன்றது பந்திச்சிருக்கு, பலமாக பந்தனம் பண்ணிருக்கு. பிரகிரதிதா பிரகிருஷ்டமாக அவனை கட்டப்பட்டிருக்கு. இது எதனாலேன்னா கர்மத்தினாலே. இந்த கர்மத்தோட பாஷம் எப்படி இருக்குன்னா, அசக்கிய விஸ்ரம்சனம். யாரும் இதை அஹ், நாசப்படுத்த முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது, நாசப்படுத்த முடியாத ஒரு கர்ம பாஷம், அனந்த காலமானது. இது எதனாலேன்னா அனாதி வித்யா சஞ்சித அவித்யா சஞ்சித. அனாதியாலே இந்த அஜானத்தினாலே சேர்த்துப்பட்டு எல்லாம் அஜானத்தை சேர்ந்து 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 ஒரு ஒரு ஜென்மத்திலையும் அதிகமாக அதிகமாக அனந்தமாக ஆயிட்டிருக்கு இது. இது யாரையும் நாசப்படுத்த முடியாத ஒரு பலமான ஒரு பிரகிருதி கூடிய பாசத்தில் நான் கட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு மாயையா சந்நிருத்தகான்னு ஸ்ருதி சொல்றது. அநாதி அவித்யா பிரகிருத்தே திரோதாயகத்துவம் கர்மோபாதிக்கம். பிரகிருதி எதுக்காக கட்டுப்படுறது நம்ம அப்படின்னா, கர்மத்தினாலே. கர்மம் கூடிய ஒரு உபாதி இருக்கு. கர்மம் அப்படின்னா என்ன, கர்மச்சா, அந்த கர்மம் அப்படின்றது போகைஹி தத் பிரதிபதோக்த பிராயஷ்சித்தைர்வா நிஷேஷயித்தும் அசக்கியம் அநாதி அவித்யா. இது அனாதியானது அப்படின்னு சொல்றதுனால, அனந்தமாக இருக்கிறதுனாலே இதை அனுபவிச்சு முடிக்க முடியாது. இது ஒரு பிரமாணம் சொல்றது, இதை அனுபவிச்சு தான் முடிக்கணும் அப்படின்னு. நாபுக்தம் கீயத்தே கர்மா. அனுபவிக்கலைன்னா போகாது.
கர்மம் அப்படின்னு சொன்னா எத்தனை அனுபவிக்க முடியறது? எத்தனை காலம் அனுபவிச்சாலும் இது நாசம் பூர்ணமாக முடியறதில்லை. அந்த மாதிரி அனாதியாக சஞ்சிதமானது அனந்தமான கர்மாக்கள். அதுக்கு போன போட்டுமா அனுபவம் வேண்டாம், பிராயசித்தம் பண்ணி நாசம் அதை கழிக்க முடியுமா அப்படின்னா ஒரு ஒரு பாவத்துக்கும் ஒரு ஒரு பிராயசித்தம் சொல்லப்பட்டிருக்கு. பிரதிபதோக்த பிராயசித்தம், ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு தனித்தனியாக பிராயசித்தங்கள் இருக்கு. எத்தனை பிராயசித்தம் பண்ண முடியும்? அனாதியான காலது அனந்தமானது, எத்தனை இருக்குன்னு தெரியாது நமக்கு. எத்தனை காலம் பிராயசித்தம் பண்ணுன்னு உட்கார முடியும்? ஒரு ஒரு பிராயசித்தம் கர்மா பண்ணச்சியும் அதுலேயே எத்தனையோ தோஷங்கள் ஏற்படலாம். அதுக்கு மறுபடியும் பிராயசித்தம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பிராயசித்தங்கள் அனந்தமாக ஏற்படுறது. அது எத்தனை காலத்தில் முடியுறதுன்னா நிஷேஷயித்தும் அசக்கியம். கொஞ்சம் கூட கர்மம் இல்லாத மாதிரி நாங்கள் நாசப்படுத்தணுமா? அனுபவிச்சோ இல்லைன்னா பிராயச்சித்தங்கள்னாலையோ பூர்ணமாக கர்மம் ஜீரோ ஆகணும், அந்த மாதிரி பண்ண முடியுமான்னா அசக்கியமானது. அநாதி அவித்யா அப்படின்னு சொல்றார். அத்த அவித்யா சப்தேன அஜானம் தேகாத்ம பிரமாதிக்கம் ச கிருஹ்யதே. இந்த தேகாத் பிரமம், தேகாத்ம பிரமே, சுதந்திராத்ம பிரமே, இதெல்லாம் அஜ்ஞானத்திலேயே சேர்ந்திருக்கு எல்லாமே. தஸ்யாஷ்ட கர்மஹேத்துவம் ராகத்வேஷத்வாரா. ராகத்வேஷங்களினாலே இதெல்லாம் வருது. இதெல்லாம் அதனால எத் பிரம்மகல்பா இத்தியாதி உக்த பிரக்ரியையா அப்படின்னார். எத் பிரம்மகல்பா அயுதைரபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய எத்தனை பிரம்மகல்ப நியுதானுபவேபி அனாஷ்யம் அப்படின்னு சொன்னார். அதான் ஒரு ஒரு லட்சம் பிரம்மகல்பங்கள், அதனால அத்தனை காலங்கள் அனுபவிச்சாலும் கூட முடியாத இந்த மாதிரி பாப்பங்களே ஒரு சேத்தனான் என்ன பண்றான்னா ஒரு பாதி க்ஷணத்துல சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு சொல்றார். தத் கில்பிஷம் ஸ்ரீயதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே. பாதி க்ஷணார்த்தத்துல சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இவனுக்கு இருக்கு. அத்தனை பாவங்கள் ஒரு 10,000 ஒரு லட்சம் பிரம்மகல்பங்கள் அனுபவிச்சாலும் முடியாது. அந்த மாதிரி பாவங்களை சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி இருக்கு இவனுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி அநாதி அவித்யா சஞ்சிதத்வேன ஆனந்தியாது அனந்தமாக இருக்கு. பிரத்யேகம் பிராபல்யாச்சா, ஒன்னொன்னு கூட பிரபலமானது, ஒரு ஒரு பாவமும் பிரபலமா இருக்கு. பகவத் வத்திரிக்தை அசக்கிய விஸ்ரம்சனத்துவம். அந்த அந்த நாட் இருக்கே அதை வேறுபடுத்துறதுக்கு யாருனாலையும் முடியல. அது பகவானோட தரிசனத்தினாலே அதனால தான் போறது அப்படின்னு भिद्यते हृदयग्रन्थिः छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरे உபனிஷத் சொல்றது. भिद्यते ஹிருதய கிரந்தி. இந்த கிரந்தின்றது ஒரு நாட்டு, அது இருக்கு. ராகத்வேஷங்கள் அதை போகணும் அப்படின்னா, நாசமானும் அப்படின்னா பகவானுடைய அனுகிரகமானும் அவனுடைய தரிசனத்தினாலே தான். சித்தியந்தே சர்வசம்சயாக, எல்லாமே கத்தரிக்கப்பட்ட சம்சயங்கள் எல்லாம் நாசமாயிடுது. க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, பகவானால தான் பண்ண முடியும். இதெல்லாம் பாஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கர்மம் பண்றது ஒரு பாஷம். கர்மம் பண்றது ஏன் பாஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரமாணம் சொல்றது பசவஹா பாஷிதா பூர்வம் பரமேண ஸ்வலீலையா அப்படின்னு. பசவஹான்னா ஜீவாத்மாக்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு பசுக்கள் மாதிரி பாஷிதாக, பாஷம் பாஷத்தினாலே கட்டப்பட்டிருக்கா. ஒரு மாடை ஒரு கயத்தினாலே கட்டுருமே, அந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் எல்லாம் கர்ம பாஷத்தினாலே கட்டப்பட்டிருக்கா. யாருன்னா பகவானாலே பரமேனா. இதெல்லாம் அவனோட லீலை அப்படின்னு சொல்லப்பட்டது. சிருஷ்டி தேனைவ மோச்சனீயாஸ்தே நான்யைஹி மோச்சயித்தும் க்ஷமாக. அவன்தான் அது மோட்சம், அதோட மோட்சம் அவனால தான் சாத்தியம் அப்படின்னு யாதவாபிதத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். கிருஷ்ணர் அவர் கண்ணுக்குட்டிகள் அதெல்லாம் கட்டுறது, அதெல்லாம் விடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் கட்டி போட்டிருந்தா அதை விட்டு விடு, அந்த பாயசம் எல்லாம் கட்டி போட்டிருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு கண்ணை ஃப்ரீயாக பண்ணி விடுவார் கிருஷ்ணர் அப்படின்னு. என்ன பண்ணு ஏன் இப்படி பண்றாருன்னா, நான் தான் எல்லாரையும் இந்த மாதிரி கர்ம பாயசத்தினாலே கட்டி மோட்சம் பண்றதுக்கு நான் தான் சமர்த்தன்னு காமிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் இதெல்லாம் பகவான் காமிக்கிறான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வித்யாதி உக்த சூச்சனாய கர்மணா பாசத்வரூபணம். கர்மம் பாசம் பண்ணி சொல்லப்படுது.
கர்மம்ன்றது பகவானுடைய சங்கல்பம். அனுகிரக நிகிரக சங்கல்பம் தான். புண்ணிய பாபங்கள் எல்லாம் நமக்கு நாங்கள் பண்ணக்கூடிய கர்மத்தினாலே அது சாஸ்திரத்துக்கு அனுகூலமாக இருந்தால் அனுகுணமாக இருந்தால் இவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறான் பகவான். அதுக்கு தான் புண்ணியம்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் ஞானம். புண்ணிய பாபங்கள் எல்லாம் ஞான விசேஷம். பகவானோட சங்கல்ப ஞானம் இதெல்லாம். அதை பாஷம் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதிரி அதனால கட்டப்பட்டிருக்கான் அப்படின்னு ஒரு ரூபகம் இது பிரமாணத்தில் சொன்ன மாதிரி. பிரகிரதிதான்ற திருடம் நிபத்தா திருடமாக கட்டப்பட்டிருக்கான். ஏன் திருடமாக அப்படின்னா நாபுக்தம் கீயத்தே கர்மா கல்பகோடி சதைரப்பியும் எத்தனை கல்பகோடி சதங்கள் அனுபவிச்சாலும் அனு எங்களோட கர்மம் அனுபவிச்சு தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி உக்த பிரதிபந்தக பூயஸ்துவாது ஏன்னா பிரதிபந்தகங்கள் அத்தியதிகமாக இருக்கு. त्वत्पाद कमला धन्यते नमे जन्मांतरेण अपि அப்படின்னு சொல்லப்படி நமே त्वत्पाद कमला धन्यते எனக்கு வேற உபாயமே கிடையாது உன்னுடைய சரணாரவிந்தங்கள் தனியா தவிர அப்படின்னு யுக்த பிரகாரேண காலாந்தரேபி உபாயாந்தர சம்பாவனாம் பிராங்ஞாயேன பிரதிஷேததி அப்படின்னு முதல்ல சொன்ன அதே ரீதியில எத்தனை காலமானாலும் உபாயாந்தரம் எனக்கு வேற கிடையாது. தச்சரணாம்புஜ பிரபத்தேகே அந்நது நாஸ்தி அப்படின்னு சொன்னார். எனக்கு வேற உபாயமே கிடையாது அப்படின்னு சொல்றார். அநாகத அனந்த கால சமீக்ஷயாபி அப்படின்னு சொல்றார். அநாகத அனந்த கால சமீக்ஷயாபி அதிருஷ்ட சந்தாரோபாய எனக்கு எந்த உபாயமும் தெரியல. எத்தனை காலம் இனிமே இருக்கக்கூடிய அனந்தமான காலத்துல என்னைக்கான ஒரு காலத்துல எப்போவானா ஒரு உபாயம் பண்ணி மோட்சத்தை அடைய முடியுமா நான் அப்படின்னா எந்த உபாயமும் எனக்கு தெரிஞ்சு வரல. அந்த மாதிரி தோஷங்கள் இருக்கு எனக்கு. அதனால இந்த பாவங்கள் எல்லாம் பாப்ப வாசனை கட்டி போட்டிருக்கேன் பலமாக. பகவானை தவிர யாரும் இதனால விடுதலை அடைய முடியாது. என்னாலே அவனோட அனுகிரகம் இல்லைன்னா விடுதலை அடைய முடியாது. இது எனக்கு எந்த விதமான யோக்கியத்தையும் கிடையாது. எந்த விதமான ஞானமும் கிடையாது. எதுவுமே இல்லை. இந்த பிரகிருத்தியில் நான் பலமாக கட்டப்பட்டிருக்கேன். இது மாதிரி இதனால என்னோட ஆத்மஸ்வரூபம் என்ன பகவத் ஸ்வரூபம் எல்லாம் மறையாயிருக்கு. எதுவுமே தெரியல எனக்கு. இதனால இந்த கர்மங்களை எல்லாம் நாசப்படுத்துறது அனுபவிச்சும் முடியாது. பிராயசித்தங்களினாலையும் முடியாது. அதனால எத்தனை அனந்த காலமாக காலம் வரக்கூடிய அனந்த காலத்தை பார்த்தாலும் கூட வேற எந்த உபாயம் எனக்கு தெரியல. இது அத்தியந்த ஆக்கிஞ்சன்யம். ஒரு பிரபந்தம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்கிஞ்சன்யம் பண்ணக்கூடிய அனுசந்தானம். எந்த உபாயமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில இருக்கேன். தன்னை கஷ்டத்துல ஒரு சேத்தனனும் இப்படிதான் இருக்கும். நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவஸ்தை நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும். பாஷிக்காரர் அனுசந்தானம் பண்றாரு. எப்படி காமிக்கிறார் நமக்கு எப்படி நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா பயம் ஏற்படுறது இவனுக்கு. உடனே போய் ஆச்சாரியாலை ஆசிரியச்சு பிரபத்தி பண்றான். அதனால இது இந்த மாதிரி அனுசந்தானம் உபாய அனுஷ்டானத்துக்கு ரொம்ப பிரதானமானது. அதனால எந்த உபாயமும் எனக்கு கிடையாது. எத்தனை காலம் பார்த்தாலும் எனக்கு உபாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு இங்கே. பக்ஷமான ஸ்ரீமத் ஸ்ரீமத்வ நாராயணத்வாபியாம் பலிதம் சர்வஸ்ய சரணம் சுஹൃத் தேவானாம் தானவானாய் सर्वलोकहिरण्याय विभीषणो वा सुग्रीवा इति वा रावणस्वयमित्यादि प्रसिद्धं संग्रहोपयुक्तं स्वसंग्रह उपयुक्तं स्वभावमाह निखिल जंतु जात शरण्या இது அடுத்தது சொல்றார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு எந்த உபாயமும் இல்லை. எல்லா விதமான எனக்கு அனர்ஹதைகளும் இருக்கு பரிபூர்ணமாக. வேற வழியே கிடையாது எனக்கு. அதனால இப்போ பகவானோட ஸ்வரூபம் இதுக்கு நேரா விருத்தமான அவரோட ஸ்வரூபம் சொல்றார். நிக்கில ஜந்து ஜாத சரண்யா எல்லா பிராணிகளுக்கும் கூட சரண்யனானும். நிக்கில ஜந்து அப்படின்னு உபயோகிக்கிறார். ஜந்துன்னா எல்லா பிராணிகளும் யாரே ஆசிரியிச்சாலும் ஒரு காக்காசுரனுக்கும் அவன் ரட்சணை பண்ணான் பகவான். நிக்கில ஜந்து யாரையும் விடல. நிக்கிலமான ஜந்து ஜாத சரண்யா அவருடைய சமூகத்துக்கெல்லாம் சரண்யனானவன். அவளை ரட்சணை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன் ஸ்ரீமன் நாராயண தேவதா விசேஷம்.
தவ சரணாரவிந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே. பிரபத்தியோட அனுஷ்டானம் துவயமந்திரத்தோட பூர்வம் ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமன்னாராயண தவ சரணாரவிந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே. அந்த நாராயணனுடைய விசேஷனம் நிகில ஜந்து ஜாத சரண்யா. இது பண்ணக்கூடிய சேத்தனனோட ஆக்கிஞ்சன்யம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முதல்ல சொல்லப்பட்ட சமஸ்தாத்ம குணவிஹீன ஞானம் பக்தி எதுவுமே இல்லை. துருத்தரானந்த தத் விபர்ய ஜான கிரியானுகுணானாதி பாபவாசனா மகார்ணவாந்தர்நிமக்ன திலதைலவதே தாருவன்னிவதே துர்விவேச்ச திரிகுணக்ஷரக்ஷரணஸ்வபாவ அச்சேதன பிரகிருதி व्याप्तिरूपधुरुत्यय भगवन्माया तिरोहितस्व प्रकाशः अनाद्य विद्या संचित अनन्ताशक्य विस्रंसन कर्मपाशप्रग्रथितः अनागत अनन्तकाल समीक्षयापि அதிருஷ்டசந்தாரோபாய. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் உன்னோட திருவடிகளில் சரணாகதி அடைகிறேன். நான் அதான் உபாயமாக ஸ்வீகாரம் பண்ணி நீதான் என்னோட ரட்சகன் தெரிஞ்சுட்டு வந்து உன்னை ஆசிரியிக்கிறேன். நிகில ஜந்து ஜாத சரண்யா அப்படின்னு எல்லாருக்குமே சரண்யனானவன். சகல பிராணிகளுக்கும் எல்லா பிராணிகளோட சமூகத்துக்கும் சரண்யனானவன். சரண்யத்துவ உபயுக்தமானது எங்கே அதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கு. சரண்யம் அப்படின்னு சொல்றது அதனால ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு சொன்னார். நிகில ஜந்து ஜாத சரண்யா அப்படின்னு சொன்னார். இதுக்கு எல்லாம் என்ன பிரமாணங்கள் இருக்கு, எந்த வித மாதிரி பகவான் இதை அனுஷ்டானம் பண்ணி காமிச்சிருக்கான் நமக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் இதில் சொல்ல போகிறார். இந்த பாகத்தில் நிகில ஜந்து ஜாத சரண்யா ஸ்ரீமன் நாராயண இந்த பாகம் ரொம்ப பிரதானமானது. பிரபத்தியோட அனுஷ்டான பாகம் இதுவே பூர்வகண்டத்தில் சொல்லப்பட்டது. இதை அடுத்து அனுசந்தானம் பண்ணலாம் மேற்கொண்டு அப்படி என்னைக்கு எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் தெரிவித்துக் வரேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. कृष्णार्पणम्.